இந்தாங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கொடு, வா. வா கங்கா. ஐயோ என்னம்மா, என்னம்மா இல்ல பெரியம்மா, வாங்க மாப்ள. என்னாச்சு கங்கா? ஒண்ணும் ஆகல பெரியம்மா. ஐயோ ஐயா, என்னம்மா? என்னம்மா, என்ன கையில அடி? இல்லப்பா, சின்ன அடிதான். தம்பி வாங்க, வாமா உட்காருமா. உட்காரு கங்கா. என்னம்மா, கார்ல தானே போனேன், எப்படி அடிபடுச்சு? ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சுன்னு இறங்கி நடந்து போனேன். அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கங்கா, ரொம்ப பலமான காயமாடா? இல்ல பெரியம்மா, நடந்து போகும்போது பைக் மோதிடுச்சு. முழங்கையில தான் பலமான அடி. கைதான் ரொம்ப வலிக்குது பெரியம்மா. ஐயோ, வலிக்கு டாக்டர் ஏதாவது மாத்திரை கொடுத்தாரம்மா? கொடுத்திருக்காங்கப்பா. தம்பி, நீங்க எப்படி கங்காவை பாத்தீங்க? அப்பா, நான் அடிபட்டு கிட்டத்தட்ட மயக்கம் வர நேரத்துல என்னை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி வந்தாருப்பா. இவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அங்கேருந்து எக்ஸாம் ஹாலுக்கும் அழைச்சிட்டு போய் நான் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே காத்திருந்து கூட்டிட்டு வந்தாருப்பா. தம்பி, கங்காவுக்கு பாதுகாப்பா நாங்க வந்த இடத்துல கங்காவை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களால நடந்திருக்கு. மனுஷங்க உங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சாலும் அந்த ஆண்டவன் ஒண்ணு சேர்த்துட்டான் பாத்தீங்களா? மாப்ள, உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லாம நாங்க கங்காவை சென்னை கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களே. மாப்பிள, நானும் நாச்சியாரும் கங்கா கூட சென்னைக்கு வந்ததுனால அவ சந்தோஷமா இருக்கா. இப்ப நீங்களும் வந்துட்டீங்களா, அவளுக்கு இன்னும் சந்தோஷம் இல்ல கங்கா? மாப்பிள, நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்க? அஃபிஷியலா தான் வந்தேன். வந்த இடத்துல கங்காவை பார்த்துட்டேன். தம்பி, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கேன். ஏன் தம்பி, நீங்க எந்த ஹோட்டலே தங்கிக்கலாமே. சரிங்க ஐயா. இருங்க, நான் போய் ரூம் சொல்லிட்டு ஐயா, வரேன். நீங்க இருக்க. இருங்க தம்பி, நான் போய் சொல்லிட்டு வரேன். கங்கா, பேசிட்டு இருங்கம்மா, வந்துடுறேன். ஐயா. என்னம்மா, ஏன் நீ வந்துட்ட? இல்லையா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் அவங்க சந்திச்சிருக்காங்க. சின்னஞ்சிருசுங்க, கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டுமேன்னு. ஆமா நாச்சியா, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா பிள்ளைங்க சந்திச்ச முதல் சந்திப்பு விபத்துலயா இருக்கணும்? ஐயா, நேரம் நம்மளை எப்படி சோதிக்குது பாத்தீங்களா? பரீட்சை எழுத வந்த நேரத்துல நம்ம பொண்ணு கையில அடிபட்டுடுச்சே. நல்ல வேளை மாப்பிள்ள வந்தாரு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வா. கங்கா, நாம அதிர்ஷ்டசாலிகளா துரதிர்ஷ்டசாலிகளா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா விலகியே இருக்கோம். இது துரதிர்ஷ்டம் தானே? காதல்ல ஜெயிச்சுட்டு கல்யாணத்துல தோத்து போயிட்டோம். இது துரதிர்ஷ்டம் இல்லையா? இல்லங்க, நம்ம அதிர்ஷ்டசாலிங்க தான். நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அதிர்ஷ்டம் தானே. காதல்லையும் ஜெயிச்சு கல்யாணத்திலயும் ஜெயிச்சிருக்கோம். இது அதிர்ஷ்டம் தாங்க. அப்புறம் ஏன் நம்ம விலகியே இருக்கோம்? இந்த பிரிவுக்கு யார் காரணம்? இல்லங்க, நம்ம 2 பேரோட வாழ்க்கை எங்க குலசேகர மாமா கையிலயும் உங்க அம்மா கையிலயும் தான் இருக்கு. உங்க குலசேகர மாமாவும் ஏன் அம்மாவும் தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுமா? நம்ம யாருக்காக வாழறோம்? நமக்காக தான் வாழணும். நாம எதுக்காக காத்திருக்கணும்? இல்லங்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல யாரு கோடு கிழிச்சாங்களோ அவங்களே அந்த கோடை அழிச்சிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போங்க.
தம்பி, உங்களுக்கு பக்கத்திலேயே ரூம் சொல்லிட்டேன். சரிங்க ஐயா. வாங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். கங்கா, நீ நல்லா ரெஸ்ட் சரிங்க. எடு. வாங்க தம்பி. என்னம்மா ரொம்ப வலிக்குதாடா? இல்ல பெரியமா, சின்ன சரி. அடிதான். வா வா வாடா. என்ன மாமா பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. கங்கா ஐஏஎஸ் பரீட்சை எழுத சென்னைக்கு போனால போன இடத்துல சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கையில அடிபட்டுச்சான். இது சந்தோஷமான விஷயம் தானப்பா, இதையே சங்கடமா சொல்றீங்க? கங்கா கையில அடிபட்டதும் பரீட்சை எழுத முடியாம அவளோட ஐஏஎஸ் கனவே அடிபட்டுடும் நினைச்சேன். ஏன் இப்ப என்னாச்சு மாமா? ஆக்சிடென்ட் ஆனப்ப சினிமாவில ஹீரோ கரெக்டா வந்து ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி அந்த கலெக்டர் வந்து கங்காவை காப்பாத்தி நர்சிங் ஹோம் கூட்டிட்டு போய் கையில கட்டும் போட்டு பரீட்சை எழுத வச்சுட்டா மாப்ள. ஏன் மாமா கலெக்டர் சென்னைக்கு எங்க போனா? அவங்க அம்மா விட்டுருக்க மாட்டாளே. கற்பகத்துக்கு தெரியாம தான் அந்த கலெக்டர் சென்னைக்கு போயிருக்கிறோம். அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா விட்டே இருக்க மாட்டா. ஏன் மாமா சென்னையில கலெக்டரும் கங்காவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? திரும்ப நம்ம ஊருக்கு வரும்போது 2 பேர் கை கோத்துட்டு வந்துட்டா மாமா, எக்காரணத்தை கொண்டு அவங்க 2 பேர் சேர்ந்துட கூடாது மாமா. எதையாவது செஞ்சு அவங்களை பிரிச்சிடணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு மாப்ள. இந்த கங்காவை அந்த கலெக்டர் சென்னையில வச்சு சந்திக்கிறாங்கிற விஷயத்தை அவங்க அம்மா கற்பகத்துக்கிட்ட நாம தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துற விதம் அவளுக்கு பத்த வைக்கிற மாதிரி இருக்கணும். தன்னோட மக தனக்கு தெரியாம அந்த கங்காவை சந்திக்கிறான்ற விஷயமே அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அவ பிடிவாதக்காரி. அந்த கங்காவை உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. அவங்க 2 பேரும் சந்திக்கிற இந்த சந்திப்பு திடீர்னு ஏற்பட்டது இல்ல, திட்டமிட்டு அவங்க 2 பேரும் செஞ்ச சதி அப்படின்னு அவளுக்கு நாம எடுத்து சொல்லணும் மாப்ள. கங்கா இப்ப ஒரு பரீட்சையை மட்டும்தான் எழுதியிருக்கா. இன்னும் அவளுக்கு 8 பரீட்சை பாக்கி இருக்கு. தன்னோட புருஷ அந்த கலெக்டர் கூட இருந்ததால இந்த பரீட்சையை அவ எப்படியோ எழுதிட்டா. மத்த பரீட்சையை அவளை எழுதவே விடக்கூடாது. கற்பகத்தை உசுப்பேத்தி கங்காவோட புருஷன் அந்த கலெக்டரை அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வர வைக்கணும். கலெக்டர் கூட இல்லாததால கங்காவுக்கு மனோதைரியம் போயிடும். அதனால அவளால சரியா பரீட்சை எழுதவே முடியாது. எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு தன்னோட புருஷன் கூட இருந்தா மனோதைரியமோ தெம்போ உடனே நல்லா கிடைக்கும். அந்த தெம்போ மனோதைரியமோ கங்காவுக்கு கிடைக்க விடாம செய்யணும். அத நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே கற்பகத்துக்கு இருக்கிற கோவத்தை இந்த இளவஞ்சி அழகா கொழுந்து விட்டு எரிய வச்சிருவா. அத பத்தி கவலைப்படாதீங்கப்பா. கையில அடிபட்டும் ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறானா அவ கலெக்டர் ஆகிறது அவளுக்காக இல்ல, நமக்காக. அப்பா, அவ கலெக்டர் ஆயிட்டா நம்மள அறியாமலேயே நமக்கு அவ மேல மதிப்பு மரியாதையும் வந்துடும். அந்த மதிப்பை ஏற்படுத்ததா அவ கங்கணம் கட்டிட்டு அலையறா. அப்பா, எது எப்படியோ அவ புருஷனோட சேர்ந்து வாழவே கூடாது. பூமியவே ஆள்றவளா இருந்தாலும் ஒரு பொம்பளை புருஷனோட இல்லைன்னா அவளுக்கு மரியாதையும் இருக்காது, மன நிம்மதியும் இருக்காது. அந்த நிலைமை கங்காவுக்கு வரணும். ஆமா மாமா, கங்கா கலெக்டர் ஆகிறதுக்குள்ள அவ சொந்த வாழ்க்கையவே சூனியமாக்கணும். கலெக்டரும் கங்காவும் எப்பவுமே சந்திக்க கூடாது மாமா. இளவஞ்சி, கற்பகத்தை நீ கொம்பு சீவி விடு, எல்லாம் சரியா நடக்கும். மத்தத நான் பாத்துக்கிறேன். கங்காவுக்கு இப்போ அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சந்தோஷமா போங்க. சரி மாமா, வா. இளவச்சி, அடி இளவச்சி, என்னக்கா? சீக்கிரம் வா. அங்க பாரு, கலெக்டரும் ராசமாவும் வராங்க. கற்பகத்தை தான் பார்க்கணும்னு இருந்தேன். இந்த ராசம்மாவும் கூட வந்திருக்காளா? வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. வாக்கா. இத வாங்கறதுக்கு இவ்வளவு தூரமா வரணும்? கற்பகம்மா,
எங்க சென்னைக்கு கிளம்பிட்டீங்களா? நாங்க எதுக்கு சென்னைக்கு கிளம்பணும்? சும்மா நடிக்காதீங்க. கங்கா ஐஏஎஸ் பரீட்சை எழுத சென்னைக்கு போறத தெரிஞ்சுக்கிட்டு பையனை முன்னாடியே அனுப்பிச்சு பழக விட்டுட்டு பின்னாடியே நீங்க போலான்னு நினைப்பா? இளவஞ்சி கற்பகம் அவங்க வேணும்னே வம்புக்கு இழுக்கிறாங்க. நீ வா. ராசம்மா, நீ பேசாத. உறவுக்காரியா இருந்தாலும் இதுல உனக்கு சம்மந்தம் இல்ல. வாயை பத்திட்டு சும்மா இரு, இல்லன்னா உன் மண்டையை உடைச்சிடுவேன். இளவஞ்சிக்கு நானும் தான் உறவுக்காரி. நான் வாய மூடிட்டு பேசாம இல்ல, அந்த மாதிரிதான் நீங்களும் பேசாம இருக்கணும். கலெக்டரோட அம்மாங்கிற முறையில அவங்க கிட்ட இளவஞ்சி கங்காவோட அண்ணிங்கிற முறையில பேசுறா. இதுல குறுக்க பேசுறதுக்கு நீங்க யாரு? ஏற்கனவே மரடின்னு சொன்னதுனால அவ உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. அப்புறம் கையகையே நீட்டிட போறா. எங்க நீட்டு பாப்போம். அக்கா சுமாரு, இப்ப என்ன சொல்றீங்க? என் பையன் சென்னைக்கு போயிருக்கான்னு சொல்றீங்களா? என் பையன் அப்படியெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். சும்மா குழப்பாதீங்க. நீங்க அதெல்லாம் சொல்லி எங்களை குழப்ப வேணாம். இத பாருங்க, மன்னிப்பு கேட்டாதான் மருமகளை கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே ரோஷமா இருக்க வேண்டியதுதானே? இளவஞ்சி என்ன பேச்சு பேசுற? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நான் தான் கோவப்படணும். எங்க கங்கா பரீட்சை எழுத போறா, உங்க பையன் ஏன் அங்க வரணும்? ஆடு பக்க குட்டி உறவா அப்படியே சேர்த்து வைக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த ரகசிய நாடகம்? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எங்க அக்கா உங்களை பேசினது தப்பு தானே. எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கங்காவை கூட்டிட்டு போக வேண்டியதானே? கற்பகம் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவங்களை வச்சுக்கலாம். வா போலாம். அப்போ எங்க இளவஞ்சி சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? இதோ பாருங்க கற்பகம்மா, இந்த பொம்பளை உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே வழங்காது. அக்கா சுமாரு, எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரிங்க, கலெக்டரையும் கங்காவையும் சென்னையில நேர்ல பார்த்தா என்ன பண்ண போறீங்க? இந்த ராசம்மாவை அப்படியே கடல்ல தள்ளி விட்டுருவீங்களா? சும்மா வெளி உலகத்துக்கு ஒரு பேச்சு பேசுறது, உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுன்னு இப்படி எல்லாம் இருக்காதீங்க. கலெக்டர் குடும்பம் மாதிரி நடந்துக்கங்க. போதும், நிறுத்துமா. நீங்க நிறுத்துங்க. கலெக்டர் கங்காவை சந்திக்க வைக்கிற திருட்டுத்தனத்தை முதல்ல நிறுத்துங்க. சுய கௌரவமா இருக்கிற ஐயா குடும்பத்துக்கு எதிரா நீங்களும் கொஞ்சம் கௌரவமா இருந்து காட்டுங்க. ஏன் 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 இப்படி சொரண்டுகிட்டு இருக்கீங்க? ஆட நீங்களே அனுப்பலன்னு வச்சுக்குவோம். உங்க பையன் போனது தப்பு தானே? கங்கா கலெக்டர் பிரிஞ்சது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். 4 பேர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாருமே எங்களை ஒண்ணு கேட்க மாட்டாங்க. எங்க மேல எந்த தப்பும் கிடையாது. உங்க மேல தப்பு இல்லாம நடந்துக்கங்க. இனிமே எங்க வீட்டு பொண்ணோட உங்க மகன் பேசுறதோ பழகுறதோ கூடவே கூடாது. எங்க பொண்ணு மனசை தயவு செஞ்சு நீங்க கலக்காதீங்க. கற்பகம் நீ முதல்ல வா. ஐயா, எங்க அப்புறம் போறத பாரு. அக்கா, கார்ல போற வேகத்தை பார்த்தா நேரா சென்னைக்கு போய் கலெக்டரை கையோட கங்கா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துருவா போல இருக்கே. நமக்கு அதுதானே வேணும். வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டோம். வா போலாம். கலெக்டர் கிட்ட இருந்து கங்காவை பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதுனால கங்காவால பரீட்சையில சரியா கவனம் செலுத்த முடியாம ஐஏஎஸ்ல அவ ஃபெயில் ஆயிடுவா. அப்போ அவ ஃபெயில் ஆயிடுவா தானே? ஆமா, கங்கா ஃபெயில் ஆயிடுவா, நீ பாஸ் ஆயிடுவ. வாக்கா போலாம். மாமா காஃபி. குடுமா. என்னங்க பையன் வீட்டுக்கு வரல, எங்க போயிருக்கா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஆமா, சென்னைக்கு போறேன்னு சொன்னா. எதுக்கு சென்னைக்கு போனா? ஏதோ பர்சனல் விஷயம் சொன்னா. பர்சனல் விஷயம்னா? கற்பகம், இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் சொல்றேன். கங்கா ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறதுக்கு சென்னை போயிருக்கா. அவ புருஷங்கிற முறையில அவளை தைரியப்படுத்துறதுக்கு நம்ம பையனும் போயிருக்கான். எங்கிட்ட எங்க சொல்லாம போனா அதத்தான் கேக்குறேன். உன்கிட்ட சொல்லணும்னு அவன் நினைச்சான். ஆனா நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. மணிமேகலை, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் அத்தை. ஏண்டி இது முன்னாடியே கற்பகத்துக்கிட்ட சொல்லல? அது மறந்துட்டேன் அத்தை. கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? கற்பகம், இப்ப நீ ஏன் கோவப்படுற? அவன் சென்னைக்கு தான் போயிருக்கான். என்கிட்ட சொல்லி இருந்தா அவனை போக விட்டுருக்க மாட்டேன். சென்னைக்கு போனதால என்ன தப்பு? என்ன தப்பா?
அந்த இளவஞ்சி என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? நாக்கு புடிங்கிற மாதிரி கேக்குறா. என்ன சொன்னாங்க இளவஞ்சி? சொரக்கால உப்பு இல்லைன்னு சொன்னா. சும்மா இருடி. எல்லாம் தெரிஞ்சும் நீ ஊமக்கோட்டை நட்ட இருக்க. நடுத்தெருவுல வச்சு நம்ம குடும்பத்தை பத்தி அந்த இளவஞ்சி அப்படி கேவலமா பேசுறா. மன்னிப்பு கேட்க சொன்னதெல்லாம் வெறும் நாடகமா? கங்காவையும் பையனையும் சேர்த்து வைக்க நான் ரகசியமா முயற்சி பண்றேனா? என்னங்க, எனக்கு பெரிய அவமானமா போச்சுங்க. எங்க அண்ணன் மனசு நொந்து வீட்டுல இருக்கும்போது பையன் போய் கங்காவை சந்திச்சா எங்க அண்ணனுக்கு என்னங்க மரியாதை இருக்கு? எங்க அண்ணனை இப்படி ஒதுக்குனீங்கன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் என் அண்ணனை கூட்டிக்கிட்டு இப்பவே அவர் ஊருக்கு போயிடுறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? ரெண்டு குடும்பமும் மனஸ்தாபத்துல இருக்கும்போது பையனும் பொண்ணு சந்திச்சா என்ன நடக்கும்? இது பாரு கற்பகம், குலசேகரன் மன்னிப்பு கேட்காதனால நீ கங்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வராம இருக்கலாம். அதுக்காக நம்ம பையனும் கங்காவும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்றது நல்லதாவும் தெரியல, நாகரிகமாவும் தெரியல. இது பாரு, எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி தகவல் கிடைச்ச உடனே உங்ககிட்ட அனுமதியும் ஆசீர்வாதமும் வாங்குறதுக்கு கங்கா வந்தா. அந்த பண்பும் பக்குவமும் பெரிய மனுஷியான உனக்கு வரலையே. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா என் வலியும் வேதனையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னால முடியாதுங்க. என் அண்ணன் மனசு சமாதானம் ஆகுற வரைக்கும் பையன் கங்காவை சந்திக்கிறதோ அதுக்கு ஐயா குடும்பம் அனுமதிக்கிறதோ தப்புங்க. அன்னைக்கு கோயில்ல அவ ஆசீர்வாதம் வாங்க வந்தப்போ நான் ஒதுங்கிட்டேன். அப்புறம் எதுக்குங்க உங்ககிட்டயும் பையன்கிட்டயும் சென்னைக்கு போற விஷயத்த சொல்லணும்? மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா, ஆனா மறைமுகமா உறவு வச்சுக்குவாங்களா? இது ஏமாத்துற மாதிரி இல்ல? கற்பகம், நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பேசுறியே. இது பாரு, நீ வாழ்ந்து முடிச்சவ. வாழ வேண்டிகளை பிரிக்க நினைக்கிறது மகா பாவமா. சரி, உன்னுடைய பிடிவாதத்தாலே அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் நல்ல விஷயத்துக்காக கங்காவும் நம்ம பையனும் பாக்குறத பேசுறதுல எந்த வகையில தப்பு? பேசாம உன்னுடைய மனசை போட்டு குழப்பிக்காத, அமைதியா இரு. அமைதியா நீங்க வேணா இருங்க, என்னால முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். எங்க? சென்னைக்கு. எதுக்கு அத்தை? என் பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு. அங்க ஐயா இருக்காரு கற்பகம். ஐயா இருந்தா எனக்கு என்ன பயமா? என் பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு யாரும் குறுக்க நிக்க முடியாது. அக்கா, எல்லாம் எடுத்து வை, உடனே கிளம்பலாம். கற்பகம், அவசரப்படாத, நான் சொல்றது கேளு.